ஹாய் கைஸ், திஸ் இஸ் சபேத்ரு. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்பேன், நம்ம சேனலுக்காக கிரியேட் பண்ணியிருப்பேன், sabedroop.ml. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பேசிக்காக ரொம்ப இதாக இருந்துச்சு. புதுசாக இல்லை, என்னோட க்ரியேட்டிவிட்டி எதுவுமே அதில் நான் யூஸ் பண்ணல. சும்மா நெட்டில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணலாமேன்ட்டு வச்சேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான், ஆலன் வாக்கரோட புது ஆல்பம் அப்போ பிளேன்ட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே ஓஎஸ் மாதிரி, அதாவது நம்ம விண்டோஸ் ஓஎஸ் மாதிரியே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு பாப்பப் ஆகணும், டேரக்டரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், புதுசாக இருக்கும், இமேஜஸ் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணலாமே, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலுக்கு இது மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம அந்த சேனலுக்குள்ளேயே, அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம கேம் விளாடலாம். ஸோ இது மாதிரி அதாவது ஒரு ஓஎஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணுவோமோ இதே மாதிரி நம்ம அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இது மாதிரி நான் யோசித்தேன். ஸோ டெவலப் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஒரு மூடு சரியில்லை. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன், ஒரு ஃபீலில் இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்ட்டு யூடியூப்லேயே நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்ட்டு ஒரு 2 to 3 days அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் டெவலப் பண்ணேன். ஸோ டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ளோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 டிசைனிங் பண்ணலாம் ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த டிசைனிங்னா என்னென்னா, நான் சும்மா ரஃபாக வரைஞ்சேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வரைஞ்சது. இப்போ இது ஒரு ஓஎஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஓஎஸில் ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகணும். ஸோ நான் இப்போ இங்கே என்னென்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ஒரு விண்டோஸ் 10 மாதிரியே இருக்கணும். லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் மெனு இருக்கணும், ரைட் சைடு டைம் காட்டணும். அதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு மை கம்ப்யூட்டர், அப்புறம் ரீசைக்கிள் பின் இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு நான் ஐடியா வச்சுருக்கிறது. அப்புறம் பேக்ரவுண்ட் வால்பேப்பர் இருக்கும். வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லா கம்ப்யூட்டர்லையுமே நம்ம பார்க்குறது ரீஃப்ரெஷ். எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாது, ஆனால் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த இதையும் இந்த ரீஃப்ரெஷ்ஷையும் நான் இந்த இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கடைசியாக அபவுட் சபேத்ரு. ஸோ என்னை பற்றினா இந்த வெப்சைட்டை பற்றி, இந்த வெப்சைட்டை எதெல்லாம் க்ரியேட் பண்ணேன், எங்கெங்கே எதை யூஸ் பண்ணேன்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கடைசியாக கெட் கோட்னா இந்த கோடை நம்ம ஆட் பண்ணலாம்ன்ட்டு இந்த 4 மெனுவுமே ரைட் கிளிக் பண்ணால் வரும். அது மாதிரி நான் டிசைன் பண்ணலான்ட்டு யோசிச்சிருக்கேன். இப்போ டே 1 முடிஞ்சிருச்சு, டிசைனிங் வரைக்கும் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. டே 2ல் நான் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், அது மாதிரி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஃபுல்லாகவே கூகுள் தான். ரிசர்ச் பண்ணுறதுனால கூகுள் தானே. இப்போ கூகுளில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை எந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது அது மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் எனக்கு விண்டோஸ் 98 ஓஎஸ்னு ஒரு ஓஎஸ் அந்த லிங்க் கிடச்சிச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பழங்காலத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஓஎஸ் அதுவும் நான் நினச்ச மாதிரி தான் ஒரு ஓஎஸ். அது எல்லாமே கொஞ்சம் பழைய ஓஎஸ் அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே டபுள் கிளிக் பண்ணால் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இது மாதிரி இருந்துச்சு. நான் இதே மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் புதுசாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல. அதனால் நான் மொத்தமாக நம்மளே க்ரியேட் பண்ணிடலாமே, சும்மா டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி அது மாதிரி தானே நம்மளே க்ரியேட் பண்ணலாமே என்று நான் அந்த இதை விட்டுட்டேன். அந்த விண்டோஸ் 98 டாட் சம்திங். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நான் எதுவுமே எடுக்கலை. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் ஆலன் வாக்கரோட அந்த வெப்சைட்டுக்கே போய் பார்த்தேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட லிங்க் அனுப்ப சொன்னேன். அவனை அனுப்புனதுக்கப்புறமா நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். அரௌண்டு ஒரு 1 hour ஒரு 2 hours ஃபுல்லாகவே அந்த வெப்சைட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒவ்வொரு பட்டனையும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, சிஎஸ்எஸ் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இது எல்லாத்தையுமே வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணிடலாம் அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வேர்ட்ப்ரெஸ்ஸில் இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இது பாப்பப் ஆகணும், மேலே கிளிக் பண்ணின்னு நம்ம மூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்மளால் வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ண முடியும். ஆனால் ப்ளகின்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதுக்கு நம்ம காசெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வேறு கஞ்ச பிஸ்னரியா, நான் காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். வேர்ட்ப்ரெஸ் கிடையாது, ரிட்டர்ன் வந்துட்டேன். விக்ஸுக்கு போனேன். விக்ஸ் அதோட பயங்கரமான இது. ஸோ வெளியே வந்துட்டேன். வெப்லியில் ட்ரை பண்ணி பார்த்தேன். வெப்லியில் பண்ண முடியும், ஆனால் எனக்கு அது டச் இல்லை. ஸோ நான் மறுபடியும் வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போது எனக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன்னே தெரியல. ஸோ நான் சாஃப்ட்வேர் விட்டுட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்க்கு போயிடலாம் என்று தான் யோசித்தேன். ஸோ HTML போனேன். HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் கேட்காதுங்க. HTML போனேன். CSS, HTML, JavaScript இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்ன்ட்டு யோசித்தேன். ஏற்கனவே நிறைய டுட்டோரியல், நிறையா டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நான் எப்போவோ ஒரு காலத்தில் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் சரி ஓகே பண்ணலாம்ன்ட்டு தோணுச்சு. சரி ஓகே நம்ம HTMLயில் தான் பண்ண போகிறோம். நான் ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டேன். இதுதான் டே 2ல் நான் பண்ணது. டே
டே 3ல நான் வந்து இந்த HTML CSS நான் கற்றுக்கணும். ஸோ இந்த கற்றுக்கிறதுக்கு W3 ஸ்கூல் இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் யாருனாலும் நீங்கள் கற்றுக்கலாம். எல்லா டுட்டோரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ரீமேட் அசட்ஸ்னால் ஏற்கனவே க்ரியேட் பண்ண கோட்ஸும் அதில் உள்ள அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ HTMLலும் CSS மட்டும் கற்றுக்கிட்டேன். வேறு எதுவுமே இது இல்லை. எனக்கு ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்டில் கொஞ்சம் டச் இருக்குது. ஸோ அந்த டச் இருந்ததுனால அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நினச்சேன். ஸோ டே 3ல மொத்தமாகவே இந்த HTMLும் CSSும் அதோட பேசிக் அதோட இது மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறமா சரி நம்ம ரெடி ஆகிட்டோம் அது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு டே 4க்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். டே 4ல் வந்து பேக்ரவுண்டில் வந்து நான் வந்து இமேஜ் வச்சேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து எனக்கு பட்டன் வைக்க தெரியல. ஏன்னா எனக்கு டச் இல்லை HTML CSSக்கு. ஸோ மறுபடியும் நெட்டில் போய் ட்விட்டர்லாம் பார்த்தேன். ட்விட்டரில் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பின்னாடி இருக்கிற இமேஜுக்கு மேலே எப்படி பட்டன்ஸ் வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வழியாக வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறமா எனக்கு என்னென்னா ட்ராகபிள், அதாவது நம்ம மேலே ஒரு விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா மேலே கிளிக் பண்ணால் நம்ம ட்ராக் பண்ணலாம் அந்த விண்டோவை. ஸோ எனக்கு இந்த இது வேணும். ஸோ இந்த இதுக்கு நான் வந்து எங்கெங்கோ தேடினேன். கடைசியில் எனக்கு W3 ஸ்கூல்லேயே எனக்கு வந்து கிடச்சிச்சு. அந்த கோட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த கோடை வந்து நான் இந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் வந்து சேர்த்து யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் பேக்ரவுண்ட் இமேஜ் எதுக்காக வச்சேன்னுலாம் கேட்காதுங்க. எனக்கு அந்த இமேஜ் மட்டும் தான் கிடச்சிச்சு. நான் இதை மாற்றிடுவேன் கண்டிப்பாக. ஸோ எனக்கு அது மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை மட்டும் தான் வச்சு பண்ணுறேன். லெஃப்ட்டில் வந்து 3 பட்டன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் மேலே கிளிக் பண்ணி மூவ் பண்ணேன்னா மூவ் ஆகும். ஆனால் வேறு எந்த ஃபங்க்ஷனும் எனக்கு வராது. கீழே டாஸ்க் பாரும் கிடையாது. டாஸ்க் பார் தானே அது பேர். நம்ம டாஸ்க் பார் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இது வந்து ஒரு வெப்சைட், OS எது வேணுமோ நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இது வந்து ஒரு டேஷ், அவ்வளோதான். டே 5ல் நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை மாற்றலாம்னு நினச்சிட்டு நான் வாட்ச் டாக்ஸ்லேருந்து ஒரு ஆக்ட்ரஸ் உண்டு. அந்த ஆக்ட்ரஸோட பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ். நீங்கள் வந்து வாட்ச் டாக்ஸ் 2 வால்பேப்பர் நீங்கள் போட்டாலே இந்த இமேஜ் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு தெரியல. அது வந்து நீங்கள் வாட்ச் டாக்ஸோட ஓனர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ இப்போது வந்து நான் இந்த இது தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நான் வால்பேப்பர் மாற்றுவேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அந்த 3 இதுக்கும் ஐகான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ஐகான், செகண்ட் ஐகான், தேர்ட் ஐகான். ஃபஸ்ட் ஐகான் வந்து மை பிசி. நீங்கள் வந்து பார்க்கலாம், டபுள் கிளிக் பண்ணனா ஒரு எம்டி விண்டோ மட்டும் ஓப்பன் ஆகும், வேறு எதுவுமே உள்ளே வராது. அதுக்கப்புறம் கீழே டாஸ்க் பார் நான் வச்சுட்டேன். ஸோ இந்த டாஸ்க் பாரில் வந்து எதுவுமே கிடையாது. லெஃப்ட்டில் வந்து ஒரு டாஸ்க் பார் அந்த ஐகான் இருக்கும். சும்மா ஹோவர் மட்டும் தான் பண்ண முடியும், கிளிக் பண்ண முடியாது. ரைட்டில் வந்து டைம் என்னென்ன டைம்னு காட்டும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் நான் இது பண்ணேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு காட்டும். இது வந்து இது மாதிரி யூஸ் ஆகும். அப்புறமா இந்த மாதிரி அது பேர் இது பேர் அது மாதிரி காட்டும். அப்புறம் ரைட் கிளிக் வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ரைட் கிளிக்கில் வந்து பட்டன் மட்டும் வச்சேன். ரைட் கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ணோன்னா ரீஃப்ரெஷ் ஆகும். அது மாதிரி மட்டும் நான் பண்ணேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. அதுக்கப்புறமா எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ போர் அடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணால் நம்ம வந்து சொதப்பிடுவோம் ப்ராஜெக்ட்டை. நான் மறுபடியும் தூங்க போயிட்டேன். டே 6ல் வந்து நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணது அந்த CSS HTMLக்கு இதை யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணதை வந்து இப்போ வந்து எனக்கு ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ எல்லா பட்டன்ஸுக்கும் நான் வந்து லைஃப் கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோடய மெயின் எய்மாக இருந்துச்சு. ஸோ ஒரு பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு இது ஓப்பன் ஆகணும். ஸோ இன்னொரு பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இன்னொரு இது ஓப்பன் ஆகணும். ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து டே 6ல் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். ஆனால் இதில் அந்த பட்டன்ஸ்குள்ளே இருக்கிற பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டே 7ல் பார்த்துக்கலாம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ டே 6ல் நான் இவ்வளோ தான் பண்ணேன். ஸோ டே 7லேயே நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பண்ண தோணலை. ஸோ சும்மா இருந்தேன், புக்கு படித்தேன், அப்புறம் பாட்டு கேட்டேன், அப்புறம் வேறு என்ன சாதாரணமாக என்னென்ன லீவ் நாளில் பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணேன். ஸோ டே 7 அவ்வளோதான், ரெஸ்ட். டே 8ல் வந்து நான் வந்து வெப்சைட்டை சரி நம்ம விட்டதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஏற்கனவே அந்த ஹோவர் கிளிக் பண்ணால் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இது பண்ணுற இதை வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பிசி, அதாவது மை கம்ப்யூட்டர், ஸ்டார்டிங் சபேஷன் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஃபைல் சிஸ்டம் இது ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் சிஸ்டம் தான் மெயின். ஃபைல் சிஸ்டமுக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா எல்லாமே காசு. ஸோ எல்லாருமே மணி மைண்டடாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்களும் காசை பார்த்திக்கணும்ல. ஸோ ஒவ்வொரு இதுவும் $30, $40, $50 அதெல்லாமே அதிகமாக நான்லாம் காசை தான் செலவு பண்ண மாட்டேன், நானே வேணால் டெவலப் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு இதை கண்டுபிடிச்சேன்னா அது என்னென்னா ஆன் பிளாக்ன்ட்டு ஒரு பட்டன், அதாவது ஒரு பட்டன் கிளிக், ஆன் பிளாக் கிளிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆன் பிளாக் கிளிக்னா நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதை நான் வெப்சைட்லேயே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஆன் பிளாக் கிளிக்கை யூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த விண்டோ வந்து பாப்பப் போகணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா எனக்கு ஃபைல் மேனேஜர் எனக்கு தேவை, ஃபைல் அந்த நேவிகேஷன் டைரக்டரி எனக்கு இது தேவை. ஆனால் எனக்கு வந்து காசு செலவு பண்ண முடியாது. ஸோ நானே க்ரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணேன்னா பட்டன்ஸ் தான் மொத்தமாகவே. இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த கேன்வாஸ் வந்து எனக்கு பாப்பப் போகணும். ஸோ இன்னொரு பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த கேன்வாஸ் வந்து மறைஞ்சிடணும், இன்னொரு கேன்வாஸ் எனக்கு கண்ணுக்கு தெரியணும். ஸோ இதுதான் பேசிக் லாஜிக் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஜாவாஸ்கிரிப்ட், jquery லாங்குவேஜ் நெட்லலாம் சர்ச் பண்ணி, ஸோ ஏற்கனவே ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்லேயே நிறைய கோட்லாம் இருந்துச்சு. நானும் சில கோட்ஸ்லாம் நானே டைப் பண்ண என்னாலேயே நம்ப முடியல அதை. ஸோ நானே டைப் பண்ணி நான் வந்து இங்கே இதில் போட்டேன். ஸோ போட்டது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னாலே நம்ப முடியல எப்படி ஒர்க் ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வேறு என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது எனக்கு வந்து அதாவது சேட்டிங் சிஸ்டம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ சேட்டிங் வந்து அந்த ஆலன் வாக்கர் வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம்னா சேட்டிங் வந்து ஏற்கனவே கான்வர்சேஷன் நடந்திருக்கும், அதான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்ருப்போம். ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு எப்படி வேணும்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல்லேருந்து நம்ம யாராவது போகிறாங்கன்னா அவங்களும் சேட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இது ஃப்யூச்சரில் வந்து மேபி எடுக்கலாம், மேபி நான் வந்து யோசிக்கிறேன் அதெல்லாம் பற்றி. ஸோ அந்த மாதிரி நான் வந்து வைக்கலாம்னு நினச்சேன். ஸோ அந்த இதுக்கு என்னென்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் மாதிரி பெர்மனெண்ட்டாக எனக்கு சேட்டிங் இது வேண்டாம், சேட் பண்ணுறது எதுவுமே எனக்கு பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ண தேவையில்ல. நான் சேவ் பண்ணுறேன்னா கூட எனக்கு க்ளவுடில் ஏதாவது ஸ்டோரேஜ் வேணும். போக போக எனக்கு வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா, அப்புறம் ஒருவேளை அஃபென்சிவாக ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது எல்லாமே சேவ் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளையண்ட் 1 கிட்டே இருந்து கிளையண்ட் 2 கிட்ட எனக்கு மெசேஜ் வரணும். ஸோ அந்த டைமில் வந்து கிளையண்ட் 1 வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது அது வந்து காட்டணும் கிளையண்ட் 2க்கு. கிளையண்ட் 2 வந்து மெசேஜ் அனுப்பும்போது கிளையண்ட் 1க்கு காட்டணும். இதான் சாதாரணமாக எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ இந்த இது வந்து சேவ் பண்ணாமல் எனக்கு வந்து அந்த டைம்லேயே எனக்கு காட்டணும். அவங்க கிளையண்ட் 1 வந்து எனக்கு விட்டுட்டு போனதுக்கப்புறம், அந்த வெப்சைட்டை விட்டு போனதுக்கப்புறமா கிளையண்ட் 2க்கு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க என்ன காட்டணும். ஸோ ஓகேவா, இதுதான் எனக்கு பேசிக் இது. ஸோ இதுக்கு நான் வந்து என்னென்னவா பண்ணலாம்னு எல்லாம் யோசித்தேன். ஸோ தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு socket.io அப்படி ஒரு ப்ளகின் இருக்குது. ப்ளகின்னு சொல்ல முடியாது, அது ஒரு Node.js யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம். அது ஆன்லைன் சிஸ்டம். அது வந்து இந்த மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ எனக்கு அப்படி தான், எனக்கு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ கூட நான் வந்து அந்த கோடை மட்டும் பார்த்தேன். கோடு பார்த்து வரணும் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு கோடெல்லாம். அந்த அமுத்தின உடனே இன்னொரு இதில் வர்ற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ எனக்கு இந்த இது வந்து எனக்கு வெப்சைட்டில் வேணும். என் வெப்சைட்டில் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த சேட் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த சிஸ்டம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கிட்டப்பில் வந்து அந்த கோடு வந்து ஏற்கனவே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த கோடை வந்து நான் ஃபெட்ச் பண்ணி என்னோடய சிஸ்டமில் ரன் பண்ணும்போது எனக்கு ரன் பண்ண தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு சர்வர் சைடு கோடு. அதை வந்து Node.js இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சர்வர் இருந்துச்சுன்னா தான் ரன் பண்ண முடியும். என் சிஸ்டம் வந்து நான் வந்து சர்வர் ஆக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னே தெரியல. சும்மா கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு கோடை டைப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் உட்காந்து டைப் பண்ணேன். ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 கோடு தான் டைப் பண்ணேன், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் ப்ரோக்ராமர்ரான்னு சொல்லிக்கிட்டேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு இதில் வந்து நிறையா விஷயங்கள்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் கலர். நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து ரன் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த ஓஎஸில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த டெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் இருக்குது. எனக்கு அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டும் பிளாக் கலர், அந்த டெக்ஸ்ட்டும் பிளாக் கலர். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ கோடுக்கு போய்ட்டு நான் வந்து CSS ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மாற்றி, அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மாற்றி, அது ஒரு 2 ஹவர்ஸ் எனக்கு வேலை இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் நான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சிரிப்பாக வருது. ஓகே, இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுவும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹெரோக்கோன்னு ஒரு ஆப் இருக்குது. அதாவது ஒரு ஆன்லைன் ஆப்னு சொல்ல முடியாது, அது ஒரு வெப்சைட்டு. இங்கே வந்து Node.js அப்புறம் பெரிய ஸ்கிரிப்ட், அந்த சர்வர் சைடு ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் வந்து 5 ப்ராஜெக்ட் வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட கிரெடிட் கார்டு கேட்பாங்க. ஸோ இந்த இதில் நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சி என்னோடய சேட் ஆப்னு சொல்லலாம். ஸோ இந்த சேட் ஆப் வந்து நான் வந்து அதில் அப்லோட் பண்ணேன். அவன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அப்லோட் பண்ணும்போது அங்கே ஒரு URL இருக்கும். அந்த URL வந்து நம்ம யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க வந்து சேட் பண்ணி விளையாடலாம், இல்லைனா சேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த URL காப்பி பண்ணி நான் ஒரு ஐஃப்ரேம் டேகை க்ரியேட் பண்ணி, ஸோ இப்போ நான் இந்த ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அந்த ஐஃப்ரேம் ஓப்பன் ஆகும். உள்ளே வந்து இந்த டைப் பண்ணுங்கள், அது மாதிரிலாம் அந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் என்னோட மெயின் ஐடியா. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய் இது பண்ணி பார்த்தோன்னா எனக்கு நேமை மட்டும் போட்டதுக்கப்புறமா உள்ளே போய் சேட் பண்ணலாம். ஓகே, Day 8 அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு நான் இதில் வந்து சாட்பாட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபைல் சிஸ்டம், அதாவது அந்த ஃபைல் மேனேஜர், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கேம் இது வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு யோசித்தேன். அரைகுறையாக பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த இதில் யூஸ் பண்ண எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த க்ரியேட் பண்ண வெப்சைட்டே நான் வந்து ஹெரோக்கோ அந்த ஆப்பில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ எனக்கு கடைசியாக எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணலாமேட்டு. ஈஸ்டர் எக்னா என்னன்னா ஒரு மிஸ்ட்ரி கண்டுபிடிச்சி அங்கே கண்டுபிடிச்சி இங்கே கண்டுபிடிச்சி அது மாதிரி ஒரு இதை ஆட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ட்ராஷ் ஃபோல்டரில் வந்து
மிஸ்ட்ரி வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு அங்கே மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி ஃபியூச்சரில் வந்து நிறைய இடத்துக்கு ஆட் பண்ணுவேன். ஸோ போக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா மெயினாக கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது சபேஜ் நூப், அதில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து யார்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன். ஆனால் நான் ஒரு வேளை யார்கிட்டயாவது நான் ஒரு வேளை ஹார்ஸாக இன்ஸ்டாகிராமில் ஹார்ஸாக பேச மாட்டேன். கமெண்ட்டில் வந்து நான் பேசுகிறது எப்போது ஹார்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாரி. எதுவுமே வேணும்னு பேசுறது கிடையாது, தானாக அது ஃப்ளோவில் வந்துடுது. ஸோ சும்மா சேட் பண்ணிகிட்டு இருப்பேன், சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன். இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுவேன். நிறைய விஷயங்களை வந்து நான் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுவேன். ஸோ டைப் பண்ணும்போது தப்பான அர்த்தத்தில் வந்து கன்வே ஆயிடுது. ஸோ தப்பான அர்த்தத்தில் கன்வே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த சேட்டை மறுபடியும் ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கே தெரியும் நான் வந்து ஹார்ஸாக பேசியிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் எடிட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து டைப் பண்ணி அனுப்புவேன். ஸோ அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சாரி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்போ வரும்னு எனக்கே தெரியல. நான் வந்து எப்போ மைண்ட் செட்டு மூடு அதெல்லாம் எப்போ எனக்கு சரியாக இருக்கோ அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவே பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரியல, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ என்றைக்கு அப்லோட் பண்ணணும் தெரியல, என்றைக்கு இது பண்ணணும்னு தெரியல. ஸோ ஓகே அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.